எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சென்னையில் கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பில்டிங்கு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பில்டிங் கிடச்சிருக்கு ஒர்க் ஆர்டர் படி. ஆக்சுவலாக கணேஷ் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அதை போட்டு முடிச்சுட்டதுக்கப்புறம் மொத்தம் 3 கான்ட்ராக்ட் இருக்குது. ஒன்று அடையாரில் அருணா அப்படின்னு ஒரு கஸ்டமர். அவர் வந்து ஜிஎஸ்டி கஸ்டமர் கிடையாது, கன்சியூமர். ரெண்டாவது டி நகரில் அபிஷேக் அன்கோன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு ஒரு பில்டிங் கட்டி தரோம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு வீடு, அது சௌந்தர்யான்னு ஒரு கஸ்டமர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் 3 ஒர்க் ஆர்டர் நம்பர் இருக்குது. ஒர்க் ஆர்டர் நம்பர் 102, 103, 104. இந்த ஒர்க் ஆர்டர் நம்பர் படி நம்ம வேலை பண்ணி தரணும். இப்போ அருணாவுடைய வீட்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. ஆக்சுவலாக 2 கோடி ரூபாய். அருணாக்கு நாம் அடையாறில் ஒரு வீடு கட்டி தர போகிறோம், 2 கோடி ரூபாய். அபிஷேக்குக்கு நாம் ஒரு வீடு கட்டி தர போகிறோம், அதனுடைய வேல்யூ டி நகரில் 4 கோடி ரூபாய். பெங்களூரில் சௌந்தர்யாவுக்கு ஒரு வீடு கட்டி தர போகிறோம், 50 லட்சம் ரூபாய். அந்த மாதிரி வீடு கட்டி தரும்போது நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். மொத்தம் வந்து காஸ்ட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையான காஸ்ட் சென்டர் இருக்குது. காஸ்ட் சென்டர் மொத்தம் எத்தனை காஸ்ட் சென்டர்? 4 வகையான காஸ்ட் சென்டர். ஒன்று அடையாறு, இன்னொன்று டி நகர், 3வது பெங்களூரு, 4வது ஹெட் ஆஃபீஸ். ஆக்சுவலாக ஹெட் ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னு நமக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, ஹெட் ஆஃபீஸ். அந்த மாதிரி நடக்கக்கூடிய செலவு இப்போ டோட்டலாக இப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்ட் வந்து 1 லேக் இருக்குன்னா அதை வந்து அப்போர்ஷன் பண்ணி கொடுக்கணும். அடையார் வீட்டுக்கு எவ்வளவு, டி நகருக்கு எவ்வளவு, பெங்களூருக்கு எவ்வளவு, ஹெட் ஆஃபீஸ்க்கு எவ்வளவுன்னு ப்ரிப்போர்ஷனாக பிரித்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் பிடிச்சு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பிரிஞ்சிடும். அப்போ சைட் வைஸு உனக்கு எவ்வளோ நீ பில் ரைஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, ஜென்ரேட் ஆகிருக்கு, அந்த இன்கம்க்கு எகைன்ஸ்டாக என்ன எக்ஸ்பென்ஸு நம்ம பண்ணியிருக்கோம், இந்த காஸ்ட் சென்டர் லாபமாக நஷ்டமாக, அந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட் சென்டருக்கும் நம்ம என்ன இன்கம் வந்திருக்கு, என்ன செலவு பண்ணியிருக்கோம், ஃபைனலாக வெதர் வி ஆர் கெய்னிங் ப்ராஃபிட் ஆர் நாட் அப்படிங்கிறது தெரிய வரும். ஒன்று, எந்த சென்டரில் நமக்கு ப்ராஃபிட்டு, எந்த சென்டர் நமக்கு லாஸ் அப்படின்னு தெரிய வரும். 2, இந்த மெயின்டைனிங் ஆஃப் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காஸ்ட் சென்டர் பார்த்ததுனாலையும் பார்க்காம போனதுனாலையும், முதல்ல காஸ்ட் சென்டர் பார்க்காம போனதுனால ஒரு கம்பெனி அழிகிற ஸ்டேஜ் அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அழிஞ்சு போகிற நிலையில் இருந்த ஒரு கம்பெனியை மீட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, ஒய் காஸ்ட் சென்டர் அப்படின்னு. நான் சொல்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கஃபே காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு. காஃபி டே தெரியுமா? காஃபி டேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பெங்களூரில் எஸ்எம் கிருஷ்ணான்னு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த சீஃப் மினிஸ்டரோட மருமகன் தான் சித்தார்த். அந்த சித்தார்த்துக்கு ஒரு பெரிய காஃபி எஸ்டேட் இருந்தது. அந்த காஃபி எஸ்டேட்லேருந்து காஃபி பவுடர் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணார். காஃபி கொட்டையெல்லாம் நல்லா சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா போயின்னு இருக்கு காஃபி எஸ்டேட்லேருந்து. அந்த மாதிரி போயின்னு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒரு காஃபி ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவருக்கு இது நல்ல சிந்தனையாக இருக்கே, நாம் தான் காஃபி, நம்மளுடைய காஃபி டேஸ்ட்டாக இருக்கே, நாமளே ஏன் வந்து ஓனாக வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு he started a hotel in the name of Cafe Coffee Center. கஃபே காஃபி டே அப்படிங்கிற பேரில் அவர் வந்து என்ன பண்ணினார், ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார். அது பேர் என்ன? கஃபே காஃபி டே. கஃபே காஃபி டே நீங்கள் பார்த்துருப்பீங்க இமேஜஸ். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது ஹோட்டல் கஃபே காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு கஃபே காஃபி டேல. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். அங்கெல்லாம் போய் காஃபி சாப்பிட்டா 200 ருபீஸ், 250 ருபீஸ் இருக்கும். பெரிய ஆள் தான் போய் காஃபி சாப்பிடுவாங்க. நல்லா போச்சு. இப்போ மாம்பழத்தில் திறக்கிறாங்க, கஃபே காஃபி டே நல்லா போகுது. நல்லா போகுதுன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்தாப்புல டி நகர் ரவுண்ட் ஆரம்பிப்பாங்க.
சேட்பட்டில் ஒரு காஃபி சென்டர் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு லெவலில், கர்நாடகா லெவலில் மாத்திரம் இல்லாமல் இந்தியா அளவில் கிட்டத்தட்ட 3200 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எத்தனை பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து? 3200 பிரான்ச்சஸ். இந்த 3200 பிரான்ச்சஸும் ப்ராஃபிட்டில் ஓடுதானா? கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, எங்கே எது ஓடும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எங்கள் ஏரியா சேட்பட் இருக்குது. நான் இருக்கிற ஏரியாவில் எது ஃபேமஸ்னால், நீ வந்து கறிக்கடையும் மீன் கடையும் மாட்டுக்கறியும் போட்டால் ஓடும். இந்த இடத்துல காஃபி டே போட்டால் ஓடாது. காஃபி டே 200 கொடுத்து காஃபி குடிக்கிறதா, 200 மீனை வாங்கி சாப்பிடலாண்டா சூப்பராக அப்படின்னு போயிடுவான் இங்கே இருக்கிறவன். இங்கே சேட்பட்டில் ஒரு கடை திறந்துருக்காங்க, ஆனால் அது ஓடலை. ஓகேவா? மாம்பழத்தில் போய் கடை திறந்துருக்காங்க, மாம்பழம் ஓடும். டி நகர் ஓடும், அடையார் ஓடும், மயிலாப்பூர் ஓடும். ஆனால் சேத்பட்டு ஓடாது, வியாசர்படி ஓடாது. இதே வந்து மீன் கடையை கொண்டு போய் மயிலாப்பூர்லேயோ அல்லது வெஸ்ட் மாம்பலத்துலேயோ போட்டால் ஓடுமானா ஓடாது. எது எங்கே ஓடுமோ அதுதான் ஓடும். நீ எல்லாத்தையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி காஃபி டே திடீர்னு ஒரு 3200 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் 3200 பிரான்ச்சும் ப்ராஃபிட்டில் ஓடுதானா? இல்லை. ஒரு 1000 பிரான்ச்சு ப்ராஃபிட்டில் ஓடுது, ஒரு 1000 பிரான்ச்சு பிரேக் ஈவன் பாயிண்டில் ஓடுது, ஒரு 1000 பிரான்ச்சு லாஸில் ஓடுது. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஸ்டேஜ். தட் இஸ் கால்டு பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் அட் த டைம் ஆஃப் பிரேக் ஈவன் பாயிண்ட், above the break even point guaranteed profit, below the break even point guaranteed loss. ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ப்ராஃபிட்டாக ஓடுற சென்டர் ஒரு 1000, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு ஒரு 1000, லாஸ்ட்டில் போகிறது ஒரு 1000. அவருடைய காஸ்ட் ஆடிட்டர் சித்தார்த்தனை கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் இப்போ நீங்கள் 3000 சென்டர் வச்சுருக்கீங்க, அதில் சேட்பட் மாதிரியான ஏரியாவில் ஒரு 1000 சென்டர் லாஸில் போயின்னு இருக்கு. இந்த லாஸில் போகிற சென்டரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் காஸ்ட் சென்டர் பார்க்கணும் சார், ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் சென்டரில் இந்த 1000 வந்து லாஸில் போயிட்டுருக்கு, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. பட் ஹீ ரெஃப்யூஸ்ட், முடியல. அப்படி ஏன் அப்படின்னா, இந்த 3000 சென்டரில் ஒரு 1/3 அல்லது 1/4 நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு முடிவு எடுத்தேன்னா என்ன ஆகும்? காஃபி டே மூடிட்டாங்கன்னு சொல்லி நான் ப்ராஃபிட்டில் ஓடுற சென்டரும் லாஸாக போயிடும். அவருடைய டெசிஷனும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த நேம் வந்துடக்கூடாது, இந்த ப்ராஃபிட்டில் ஓடுற காசு சென்டருடைய ப்ராஃபிட் எடுத்துக்கி லாஸ்ட்டில் போகிற காசு சென்டரில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதே டைம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 3000 கோடி கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்துட்டான். இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி ரைடு வரிசையாக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் லாஸ். அவரால் தாங்க முடியல. கடைசியில் அந்த காஃபி டே ஓனர் சித்தார்த் என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? என்ன ஆனான்னு யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்லுங்க, என்ன ஆனார்? என்னன்னு தெரியுமா தெரியாதா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த காஃபி டேயோட ஓனர். சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டார். நேராக போய் ஆற்றுல போய் குதித்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது ஒரு பாட்டு. அதாவது காஃபி டேயோட ஓனர் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருந்தவர். அந்த சாம்ராஜ்யத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் காஸ்ட் சென்டர் பார்க்காததுனால இறந்துட்டார். அது இறந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன ஆகும்? அவங்களுடைய ஒய்ஃப் மாளவிகா ஹெக்டே அப்படின்னு பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஷி டிட் MBA வேணும். அந்த மாளவிகா ஹெக்டே என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் இறந்த வரைக்கும் பிஸ்னஸில் தலையிடவே இல்லை. ஹஸ்பண்ட் இறந்த பின்னாடி அந்த பிஸ்னஸ்க்கு ஹெட்டாக வராங்க, அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. என் ஹஸ்பண்டோட கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ கடன் திருட்ட? 7000 கோடி கடன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 7000 கோடி கடனை வச்சுட்டு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு, அடைக்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டு. பட் இவங்க நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி டெட்டார்ஸை கூப்பிட்டு, எப்போ நீ வந்து கம்பெனியை மூடிட்டா உனக்கு 5 நிமிஷம் வராது, கிரெடிட்டார்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எப்படி அதை செட்டில் பண்ணுமோ, நான் உனக்கு கொஞ்ச நாள் காசு கேட்காம இருக்கேன், நான் நம்புங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு
உனக்கு 100 ரூபா தரணுமா 50 ரூபா தரேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டை போட்டு முடிச்சு எவ்வளோ தரணுங்கிற அமௌண்ட்டை ஃபைனல் பண்ணிட்டு 2 வருஷம் என்கிட்ட காசு கேட்காத, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி டெட்ராஸ்ட்டை வர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் ரியலைஸ் பண்ணி வாங்க ஆரம்பித்தாங்க. 3வது எம்ப்ளாயீஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, இந்த நிறுவனத்தை நாம் தான் நிமிர்த்து நிற்கிற மாதிரி இருக்குது, வைக்கணும், நீங்கள் தான் பேக் போன் அப்படி இப்படின்னு மோட்டிவேஷனாக பேசி, கொஞ்ச நாள் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், ஒர்க் பண்ணுறது பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பின்னாடி செய்கிறேன், இப்போ எதுவும் எதிர்பார்க்காதீங்க, இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச சம்பளத்தை வாங்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அந்த கம்பெனியை நிர்வாகத்தை மீட்டெடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 7,000 கோடி கடனை அடைச்சிட்டு கம்பெனி இப்போ நவ் ரன்னிங் தேர் இன் ப்ராஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது பார்ட். முதல் பார்ட்டு ஹஸ்பண்ட் ஃபெயிலியர் ஆனதை மாளவிகா ஹெக்டே எடுத்துன்னு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா காஸ்ட் சென்டர். அவங்க எடுத்த இன்னொரு முடிவு என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் போகிற காஸ்ட் சென்டர் எல்லாத்தையும் மூடு அப்படின்ட்டாங்க. காஸ்ட் சென்டர் பார்க்காதனால ஒருத்தர் தோல்வி அடைஞ்சார். இவங்க போல்டாக இப்போ ட்ரம்ப் எப்படி முடிவெடுக்கிறான், இந்தியாக்காரெல்லாம் வெளில தூக்கி ஆடுறா அப்படின்றான், ஆப்கானிஸ்தான்லாம் தூக்கி வெளில எல்லாரையும் ஆடுறாங்கிறான். அந்த மாதிரி காஸ்ட் சென்டர் தைரியமான முடிவு எடுத்தாங்க. லாஸ்ட்டில் போகிற காஸ்ட் சென்டரை க்ளோஸ் பண்ணு, பேர் போனால் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காஸ்ட் சென்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, எது ப்ராஃபிட்டில் ஓடுது, எது பிரேக் எவன் பாயிண்டில் ஓடுது, அதை மாத்திரம் வச்சுட்டு நம்ம ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போல்டான ஒரு டெசிஷன் எடுத்து இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காஸ்ட் சென்டர் பார்த்ததுனால தான் எந்த காஸ்ட் சென்டரில் ப்ராஃபிட் வருது, எதில் லாஸ் வருது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காஸ்ட் சென்டர் மேனேஜ்மெண்ட்டு பக்கமாக பண்ணினதுனால தேர் பிஸ்னஸ் பிகேம் சக்ஸஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள் கூட அப்படி தான், நீங்கள் காஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி காஸ்ட்டு பார்க்காம விட்டால் எங்கே போச்சுன்னு தெரியாது, நம்ம கம்பெனி லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் காணாமல் போயிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் சென்டர். இங்கே கணேஷ் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, இட் இஸ் எ பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அந்த பார்ட்னர்ஷிப் கம்பெனி 3 பில்டிங் எடுத்து பண்ணுறாங்க. ஒன்று அடையாரில் ஒரு பில்டிங், அந்த பில்டிங் கஸ்டமர் வந்து அருணா அப்படிங்கிற பேரில். இன்னொன்று டி நகரில் ஒரு பில்டிங், டி நகரில் அபிஷேக் அண்ட் கோன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்காக ஒரு கம்பெனி பில்டிங் கட்டித்தராங்க. 3வது சௌந்தர்யான்னு ஒரு கஸ்டமர், அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அவங்களுக்காக ஒன்று கட்டித்தராங்க. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த 3 ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பில் எப்படி ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸு நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம பில் சப்மிட் பண்ணுவோம், அவங்க பேமெண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பேமெண்ட்டை வச்சுட்டு நம்ம பேமெண்ட் என்ட்ரி போடுவோம். பேமெண்ட் என்ட்ரி போடும்போது ரெண்ட் என்ட்ரி போட்டால் காஸ்ட் சென்டர் 4 காஸ்ட் சென்டருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம டேலியில் எப்படி அக்கௌண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு காஸ்ட் சென்டர் சம் பார்ட் 1 அப்படின்னு பேர் வைக்கிறேன். பார்ட் 2ல் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.